ராஜராஜா, நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பேன், திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி என்று. அவர் தான் இவர். அப்படியா? இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட மிகச்சிறந்த சிவபக்தர். இறைவனுக்கு தொண்டு செய்யும் நம்பியாண்டார் நம்பிகளை உங்களை வணங்கி மகிழ்கிறேன். தம்பி, திருவாரூர் தியாகேச பெருமான் சந்நிதியில் அன்று தேவார பாடல்களை ஒதுவார் பாட கேட்டு மனம் உருகினேன் என்று சொன்னாயே, அந்த மூவர் பாடல்களை நெஞ்சுருக பாடுவதில் இந்த நம்பியாண்டார் நம்பி மிக வல்லவர். ஆஹா, அருமை அருமை. இந்த நாளையே ஒரு சுப நாளாக கருதுகிறேன். அடிகளாரே, திருநாவுக்கரசர் பாடிய தேவாரத்திலிருந்து ஒரு பாடலை பாடுங்களேன். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலரலாம் ஆனாய் நீயே, மலையாம் மருகனாய் நின்றாய் நீயே, பேசப் பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அரியன் மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொஜோதி. ஆஹா ஆஹா, அருமை அருமை. அடிகளாரே, தேவார பாடல்கள் முழுவதுமே தங்களுக்கு மனப்படமா? அந்த அமுத கடலில் அடியே ஒரு சிறு துளியை தான் வருகிறது. இருந்தாலும் இந்த மூவர் பாடிய தேவாரங்களை திருப்புரை வரிசை படிக்கிறது. உங்கள் காலத்திலேயே தமிழகத்தில் உள்ள எல்லா திருக்கோயில்களிலும் தவறாமல் பாடச் செய்ய வேண்டும் என்பது என் ஆசை. அப்படியே செய்து விடலாம். அதில் என்ன தடை இருக்கிறது? தடை இருக்கிறது மன்னா. அந்த மூவர் பாடிய தேவார சுவடிகள் அனைத்தும் தில்லை நடராஜ பெருமாள் கோவிலில் நீண்ட காலமாக ஒரு தனி அறையில் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. தேவாரம் பாடிய நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவர் பேர் சொன்னால்தான் சுவடிகள் கொடுக்கப்படும் என்று அங்கு ஒரு சம்பிரதாயம் உள்ளது. அப்படியா? அதில் ஒன்றும் சிரமம் இல்லையே. தேவாரம் பாடிய மூவரையும் நீரில் அழைத்து சென்று விடலாமே. ராஜராஜா, என்ன விளையாடுகிறாயா? தேவாரம் பாடிய மூவரும் இறைவனடி சேர்ந்து எத்தனை காலமாகிறது? மன்னிக்க வேண்டும் அக்கையாரே. அவர்கள் எல்லாம் சாகாவரம் பெற்றவர்கள். அவர்கள் நம்மை விட்டு மறையவும் இல்லை, நீங்கவும் இல்லை. இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அமைச்சரே, நல்ல நாள் ஒன்று பார்த்து நாமும் தேவாரம் பாடிய மூவரும் நேரடியாக வருவதாக தில்லைவாழ் மறையவருக்கு செய்தி அனுப்புங்கள். மறையோரே, தேவாரம் பாடிய மூவர்களாகிய அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் அவர்களுடைய கைத்துறையுடன் கூடிய தேவார சுவடிகளை இந்த திருக்கோவிலில் ஏதோ ஒரு அறையில் பூட்டி வைத்து அதன் திறவுகோலை சந்தோஷம் வைத்திருக்கலாமே. ஆம் சக்கரவர்த்திகளே, தெருவுகோல் எங்களிடம்தான் உள்ளது. மறையோரே, தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வந்தால்தான் அந்த திருவறையை திறக்க வேண்டும் என்று ஒரு வழக்கம் நிலவுகிறதாமே. அதுவும் உண்மைதான் சக்கரவர்த்திகளே. ஆனால் இன்று தாங்கள் அந்த மூவரையும் நேரில் அழைத்து வருவதாகவும் தெருவுகோலை எடுத்து வைக்கும்படியும் தாங்கள் ஏற்கனவே அனுப்பிய உத்தரவை கேட்டதிலிருந்து எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? தேவாரம் பாடிய மூவரையும் நான் நேரில் அழைத்து வர மாட்டேன் என்று உங்களுக்கு ஏதும் ஐயமா? மன்னா, எங்கே இருக்கிறார்கள் மூவர்கள்? எப்படி வரப்போகிறார்கள்? எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே. வருவார்கள். அமைச்சரை, தேவாரம் பாடிய மூவரையும் அழைத்து வாருங்கள்.
குழந்தை பருவத்திலே உமையவளின் ஞானப்பாலை அருந்தி எண்ணற்ற தேவாரங்களை பாடியவர் திருஞான சம்பந்தர். இதோ கல்லோடு சேர்த்து கட்டி கடலில் செல்லினாலும் அங்கும் துணையாக இருப்பவன் பரமன் என்று பாடி நாவுக்கே அரசர் என்று புகழ் பெற்ற திருநாவுக்கரசர் இதோ தனது அந்தரங்க விஷயங்களுக்காக இறைவனையே சூழ்போகச் சொன்னவர். மறுத்தால் சுந்தர தமிழால் நம்மை வாழாமல் விட்டு விடுவாரோ என்று பயந்து அந்த சுந்தரருக்காக சிவபெருமானை சென்றார் என்றால் அவருடைய புகழை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் சுந்தரமூர்த்தி நாயனார் இதோ நீர் கெட்ட போரும் நேரில் வந்துவிட்டார்கள். இனி ஏதும் தடைத்தையே மன்னா, மன்னிக்க வேண்டும். என்னை தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. பொன்னால் செய்த இந்த 3 சிலைகளை கொண்டு வந்து அந்த 3 நேரில் வந்துள்ளதாக கூறுகிறீர்களே, இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? மறையுறை, இவர்கள் பொன்னால் செய்யப்பட்ட சிலை என்றால் அதோ அம்பலத்திலே காளை குட்டியாலும் பாவனையிலே காட்சியளிக்கிறானே என் மக்கள் நடராஜன், அவனும் பொன்னால் செய்யப்பட்ட சிலைதான். இவர்களுக்கு உயிர்கள் இல்லை என்றால் அவனுக்கும் உயிர் இல்லை, அவனும் வெறும் சிலைதான். என்ன சொல்கிறீர்கள்? சக்கரவர்த்திகளே, மண்ணாக பொன்னாக கல்லாக எந்த வடிவத்தில் இருந்தாலும் இறைவன் என்று நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த இறைவனுக்கு வந்து செய்யும் இந்த ஊர் பெருமக்களை பொன்னாக செய்யப்பட்ட சிலையாக இருந்தால் என்ன, அவர்களையும் அனைவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். இவர்கள் பொன்னால் செய்யப்பட்ட சிலை என்றால் அவனும் பொன்னால் செய்யப்பட்ட சிலை, அவன் தெய்வம் என்றால் இவர்களும் தெய்வம். என்ன சொல்கிறீர்கள்? சக்கரவர்த்திகளே, என்னை மன்னித்து விடுங்கள். இதோ திரும்ப வாருங்கள், திருவரை திரட்டலாம். அச்சையாரே, நாங்கள் சென்று வருகிறோம். ஆசீர்வதிங்கள். ராஜராஜா, உன் திறமையை என்னவென்று சொல்லு. உன்னுடைய ராஜதந்திரம் அரண்மனையில் மட்டுமல்ல, கோயிலிலும் பலித்து விட்டது. எல்லாம் உங்கள் ஆசையை கிடையாது. உங்களை வணங்கி வருகின்றேன். மறையோரை திரளாமா? வாருங்கள். தேவாரச்சுவடிகள் எல்லாம் கரையானுக்கு இரையாகிவிட்டது போல் சொல்லுகிறதே, இத்தனை பாடுபட்டும் பலனில்லாமல் போய்விட்டதே. தெய்வத்திற்கு திருத்தொண்டாற்று செய்து உங்கள் திருக்கரங்களால் மண்ணை தொட்டாலும் அது மண்ணாக மாறும். கவலை வேண்டாம். மேலே முடிவுள்ள மண்ணை விலக்கிவிட்டு ஏடுகளை எடுங்கள். அந்த சொன்னால் அது சரியாகதான் இருக்கும். தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். ஆகா ஆகா, தமிழே, என் உயிர் தமிழே, அடிகளாரே, தேவார சுவடிகள் இதோ இங்கே இருக்கிறது. திருச்சிற்றம்பலம், தெய்வம் நம் பக்கம் இருக்கிறான் என்பதற்கு நற்சான்று கிடைத்திருக்கிறது. பன்னெடுங்காலமாக அறையிலே கூட்டி புதைந்து கிடந்துள்ள தேவார புதைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். உங்களால் தமிழகம் முழுவதும் உள்ள பாடல்கள் வர வேண்டும் என்ற அந்த பரம்பரையை கட்டளையில் இருக்கும் போது வேறு யாரும் அந்த வாக்கியம் கிடைக்கும்? அடிகளாரே, மகிழ்ச்சியில் தந்த இறைவன் ஒரு அதிர்ச்சியையும் தந்துவிட்டான். தேவார சுவடிகளில் சில சுவடிகள் செல்லரிக்கப்பட்டு விட்டதே. கவலை வேண்டாம் அண்ணா. காலத்திற்கு ஒவ்வாததை கட்டி காலத்திற்கு ஏற்றதை மட்டுமே அந்த கையை உங்கள் கையில் கொடுத்து விட்டான். நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். இறைவன் இந்த சுவடிகளை, தேவார சுவடிகளை என் கைகளில் அளித்திருந்தாலும் அதை உங்கள் வசம் கொடுத்து இதை திருமுறைகளாக தொகுக்கும் பொறுப்பை உங்களுக்கு வழங்குகிறேன். ஆஹா, நன்றி. திருமுறை கட்ட சோழ மன்னர் தெய்வ திருவருள் பெற்று இங்கூடி வாழ இன்றைய ஏழை தில்லைவாழ் நாய மன்னர்களுக்கு இந்த ஏடுகளை முதலில் சமர்ப்பித்தார். உறுதியாக வாருங்கள், அக்கையாரை சந்திக்கலாம். செய்தி, தேவார சுவடிகள் அனைத்தும் கிடைத்துவிட்டன. இதோ இதோ. அருமை ராஜராஜா, எல்லாம் அந்த கூத்த பெருமான் திருவருள். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுக்கு இந்த தேவார சுவடிகளை வைத்து வழிபடுவோம். வாருங்கள்.
திருமுறைகளாக தொகுக்கும் பொறுப்பை உங்கள் முன்னிலையிலே அடிகளாருக்கு வழங்குகின்றேன். விரைவாக இந்த திருமுறைகளாக தொகுத்து எங்களுக்கு தகவல் அனுப்புங்கள். எங்கள் நாட்டு மக்களோடு பெரும் வரவேற்பினை கொடுத்து பூர்வமாக இந்த திருமுறைகளை கொண்டு வந்து அந்த நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்படியே அவர்கள் சக்கரவர்த்தி